ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு ஈஸியான குவிக் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலூ டிக்கி. ஆலூ டிக்கி வந்து யூஸ்வலாகவே வந்து நம்ம பர்கரோட தான் வச்சு பார்த்துருக்கோம். ஸோ ஆலூ டிக்கி பர்கர் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு நடுவில் வைக்கிற அந்த பேட்டி ஸ்டஃப் தான் வந்து ஆலூ டிக்கி. பட் அதை நம்ம வந்து ஒரு செப்பரேட் ஸ்நாக்காகவே வந்து சாப்பிட்லாம். மினிமம் இன்க்ரீடியண்ட் சொல்லப்போனால் இன்க்ரீடியன்ட்ஸே தேவையில்லை. ஸோ வித் பொட்டேட்டோ மட்டுமே இருந்தாவே போதும் நமக்கு இது பண்ணுறதுக்கு. ரொம்ப ஈஸி அண்ட் வெரி குவிக் ஆல்சோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு 2 to 3 பாயில் பொட்டேட்டோஸை வந்து கிரேட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நான் ஃபைன்லி சாப்ட் சில்லிஸ் ஆட் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்கன்னா வந்து சில்லிஸை அவாய்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் வாயில் தட்டுப்பட்ட காரம் எடுக்கும். கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுக்கு அந்த ஒரு நார்த் இந்தியன் டிஷ்ஷோட டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக வந்து கஸ்தூரி மேத்தி சேர்த்துட்டு க்ரஷ் பண்ணிக்கோங்க. தென் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 tablespoon ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். அப்புறம் நான் வந்து ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது வந்து தனி ரெட் சில்லி பவுடர், கலரும் நல்லா கொடுக்கும். தென் கரம் மசாலா ஒரு 1/2 tablespoon. தென் சாட் மசாலா. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட். சாட் மசாலா வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒமிட் பண்ணிவிடுங்க. தென் கொரியாண்டர் மசாலா. தென் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க ரெட் சில்லி பவுடர். எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஈவனாக. பிகாஸ் சால்ட் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கக்கூடாது. பட் ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும் போது நல்லாவே ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இப்போ கிரேட் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்மாஷ் கூட பண்ணிக்கலாம். நான் வந்து இதுக்கு 2 to 3 tablespoons கார்ன்ஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் ஒரு நான்ஸ்டிக் பேனில் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு 4 tablespoons ஆஃப் ஆயில் அதை சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா ரைஸ் ஃப்ளார் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கிறிஸ்பி டேஸ்ட் கிடைக்கும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இன்னொரு மெத்தட் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு மைதா ஆர் கார்ன்ஃப்ளவர் மிக்ஸில் கூட டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரஸ்கில் கோட் பண்ணிவிட்டு அதை போட்டுக்கலாம். ரஸ்க் ஆர் பிரெட் க்ரம்ஸ் எதுலையாவது கோட் பண்ணி சேர்த்திங்கனாலும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இதெல்லாம் எதுவுமே வேணான்னு நினச்சிங்கன்னா இவ்வளோ சிம்பிளாகவும் பண்ணலாம். நல்லா பேட்டி மாதிரி தட்டி அந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. அந்த ஆயிலில் சேர்த்துக்கோங்க. பொறுமையாக சேர்த்துக்கோங்க. ஆயிலை கேர்ஃபுல்லாக இருங்க, ஸ்பில் ஆகாமல். இது வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணணுன்னா லெட்யூஸ் ஆர் அதர் வெஜிடபிள்ஸ் இருந்ததுன்னா ஒரு பர்கர் ப்ரெட் வாங்கிக்கோங்க. அதில் வந்து இதை ஸ்டஃப் பண்ணி மேலே ஒரு லேயர் ஆஃப் லெட்யூஸ், அதுக்கப்புறம் அனியன் அண்ட் டொமேட்டோ வச்சுட்டு மயோனீஸ் ஆர் சம் அதர் கெச்சப் ஏதாவதுனாலும் சாண்ட்விச் ஸ்ப்ரெட் இருக்கும்ல அது கூட போட்டுட்டு நீங்கள் பர்கர் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மெக்டொனால்ட்ஸ் ரைட் அட் யுவர் ஹோம் அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். ஒன் சைடு வந்து நல்லா ப்ரௌன் ஆகட்டும். ப்ளஸ் இது நல்லா குக் ஆகணும். அந்த ஆயில் ஸ்ப்ளாட்டர் ஆகிற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்கக்கூடாது. இல்லை அது வந்து மினிமைஸ் ஆகணும். அதுதான் உங்களுக்கு கரெக்டான டைம் தட் இட் இஸ் குக்ட் ஹாஃப் வே ஆர் 90% அப்படின்னு அதை வச்சு தான் நீங்கள் கெஸ் பண்ணணும்.
நான் வந்து எல்லாமே ஒன் ஷாட்டில் போடணுங்கிறதுக்காக போட்டுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு போட்டதெல்லாம் ஒன் சைடு நல்லாவே ப்ரௌன் ஆகிருக்கும். ஸோ அதனால் திருப்பி போட்டுக்கோங்க. பட் பி கேர்ஃபுல், அந்த பேட்டியை உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒரு 10 மினிட்ஸ், ஏன்னா எதுவுமே ஊற வைக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். கடைசியாக எடுத்தது இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டு கூட எடுத்துருக்கலாம். ஸ்டில் நான் எடுத்துட்டேன். பட் கேர்ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் கூட அது ரோஸ்ட்டாக இருந்தால் இன்னும் ஸ்டிஃபாக இருந்திருக்கும் எனக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக. ஸோ செகண்ட் சைடும் நல்லாவே ப்ரௌன் ஆகட்டும். இப்போ ஓவராலாகவே வந்து நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு பைண்டிங் ஏஜென்ட்டுமே வந்து எக்ஸப்ட் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்கலை, இந்த பிரெட் க்ரம்ஸ் எதுவுமே சேர்க்கலை. பட் பார்த்துக்கோங்க, எதுவுமே பிரியாமல் நல்லா தான் வந்திருக்கு. பட் ஒன் திங் வந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் அதிகமாக சேர்க்கக்கூடாது. அது ரொம்ப ஒரு மாதிரி ஜெல்லியாக ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போதோ ஒரு ஷாலோ ஃப்ரை பண்ணும்போதோ. ஸோ இப்போ எல்லாமே கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. நான் அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் ஆயில் கண்டென்ட் எக்ஸஸாலாம் இழுக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு அது அந்த ஆயிலும் வேணாம்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பிளேட்டில் எடுத்து சாப்பிடுங்க. ஸோ இது வந்து மேலே லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு கெச்சப்போட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இல்லை மயோனீஸ் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.